இது ரிலேட்டட் டூ இது இது இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ, அது ரிலேட்டட் டூ நம்ம எப்படி செக் பண்ணுவோம், எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டார்ட். ஓகே. ஸோ இது ரிலேட்டட் டூ ஓஎஸ் லெவல்ல நம்ம எப்படி செக் பண்ணோம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இப்ப எப்படி நம்ம அந்த அனலைஸ் பண்ணணும், எப்படி டே எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் வந்து கன்சியூம் ஆயிருக்கு, ஹிஸ்டரி எல்லாமே அனலைஸ் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம விசென்டர் லெவல்ல பார்க்கலாம். விசென்டர் லெவல்ல பார்த்து, அதுக்கான ட்ரபிள் ஷூட்டிங், அதுக்கான ஃபிக்ஸ் பாயிண்டர்ஸ் எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப நம்ம விசென்டர்ல எப்படி செக் பண்ணலாம், எப்படி அனலைஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ விசென்டர்ல இதுதான் விஎம். இந்த விஎம்ல வந்து நம்மளுக்கு இங்க நோட்டிஃபிகேஷன் குடுக்கும். என்ன நோட்டிஃபிகேஷன் குடுக்கும்? சப்போஸ் சிபியூ வந்து யூசேஜ் அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, ஹை அலர்ட் அப்டின்னு இங்க அலர்ட் குடுக்கும். இங்க 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 ஜஸ்ட் ரெட்ல குடுக்கும். பிளஸ் இங்கேயும் வந்து ஆல் இஷ்யூல வந்து நம்மளுக்கு சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்டின்றத ரெட் கலர்ல நம்மளுக்கு இங்க அலர்ட் குடுக்கும். இப்ப நம்ம இத எப்படி நம்ம பார்க்கறது? இப்ப வந்து சிபியூ வந்து இல்ல மெமரியோ ஏதோ ஒண்ணு அதிகமா இருக்கு. எனக்கு வந்து ரியல் டைம்ல நான் ஓஎஸ் லெவல்ல பார்த்துட்டேன். ஓஎஸ் லெவல்ல இப்படி இது இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப ஓகே ஹிஸ்டரி என்னால நான் அனலைஸ் பண்ணணும். அப்பதான் நான் ஒரு சொல்யூஷன் குடுக்க முடியும். இந்த சர்வருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் விசென்டருக்கு தான் வருவோம். விசென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் என்ற டேப்ல ஓவர்வியூ வந்து இது ஓவர்வியூவா ஒரு அ சிபியூ, மெமரி, நெட்வொர்க் இது எல்லாமே ஓவர்வியூ வரும். ஸோ இத நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன மாதிரியான நம்மளுக்கு டேட்டா வேணும், எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். சொல்யூஷன ரெக்கமெண்ட் பண்ணணும் பிசினஸ்க்கு. ஸோ அப்படி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சா தானே, உங்களுக்கு இதுல கிளியர் கன்டென்ட் உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு, இதுல என்ன ஆகியிருக்கு, கடைசி இத்தன மாசம், இத்தன நாள்லன்னு தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால சொல்யூஷன் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய பாராமீட்டர் தான் இந்த மானிட்டர். எவ்வளோ டைம் எடுக்குது? ஓகே. ஓகே. மேபி ஷட் டவுன்ல இருந்ததுனால சான்சஸ் இருக்கு. இல்ல ஒரு வாட்டி பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ரீசெண்டர் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு and then try. பட் ஸ்டில் நம்மளுக்கு ஃபுல் டேட்டா கிடைக்குமான்னு தெரியல. பார்க்கலாம்.
vCenter இப்பதான் பவர் ஆன் பண்ணீங்களா? இல்ல அர்ச்சனா, சஸ்பெண்ட்ல தான் வச்சிருந்தேன். சஸ்பெண்ட்ல தான் இருந்துச்சு. ஆமா. ஓகே. ஐ திங்க் டேட்டா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா ஒரு டேப்ல வேணா ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இல்ல எப்படினாலும் வராது. ஸோ ஐ திங்க் அதான் சஸ்பெண்ட் ஆகியிருந்துச்சு. ப்ளஸ் இந்த விஎம்மும் ஷட் டவுன்ல இருந்துச்சு இல்லையா? அதனால டேட்டா இல்ல. ஓ! எவ்வளோ நாள் ஷட் டவுன் பண்ணியிருந்தீங்க இந்த விஎம்? இது ஒரு அர்ச்சனா, நேத்து மார்னிங் இருக்கும். இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணி ஏதாவது ஓவர் வியூ குடுக்குறீங்களா? யா இது ரியல் டைம் இதுல பார்த்தா நல்லா இருக்கும். ஒன் செகண்ட் வெயிட் அது பண்ணுங்க. வரைக்கும் சும்மா ஒரு தெரியும். எக்ஸாம்பிள். யா தெரி உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? சொல்லுங்க அர்ச்சனா. இதுல டேட்டா லோட் ஆகல தெரி. பிகாஸ் ஷட் டவுன்ல இருந்துச்சுல்ல. அதனால இல்ல நம்மளுக்கு இல்ல டேட்டா அது என்னன்னா வரல. ஷட் டவுன்ல இருந்தனால டேட்டா வராது அது. ஆ ம், நீங்க ஷேர் பண்றீங்களா சரி ஸ்கிரீன்? இல்ல என்னோட ஷேர் பண்ண முடியாது. லேப்டாப் அங்க இருக்கு. ஒரே நிமிஷம். ஆ எந்த டேட்டாவுமே லோட் ஆகலையா? இல்ல எதுவுமே இல்ல. மேபி எதுவுமே இல்ல இல்லன்னு இப்ப ரியல் டைம் டேட்டா பாருங்க. ரியல் டைம் டேட்டா கூட. ரியல் டைம் டேட்டா பாருங்க. ஓகே இருங்க ஒரு நிமிஷம். ESXiக்கு வருது. இல்ல இப்ப இல்ல என்னோட இதுலயுமே ரியல் டைம் டேட்டா மட்டும் தான் தெரியும். மத்த டேட்டா எதுவும் தெரியாது. இல்ல விஎம்க்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. பிகாஸ் ஷட் டவுன் இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கு டேட்டா வராது. ESXiல இது வருது. ரியல் டைம் டேட்டா இது வருது. நம்ம இதுல வந்து செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் எத்தனை கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் விஎம்க்கு வரல. ஓகே நான் ஒன்று பண்றேன். ESXi லெவல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சேம் வந்து நீங்க விஎம் லெவல்ல அனலைஸ் பண்ணுவீங்க. ESXi லெவல்ல எப்படி அனலைஸ் பண்றதுன்னு நான் இதை சொல்றேன். அதே மாதிரி தான் விஎம் லெவல்ல நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ வந்து ஒன் செகண்ட். சோ ரியல் டைம் டேட்டா வச்சு சொல்லுங்க. ஏன்னா என்னோட லேப்டாப்லயுமே ஓல்டு டேட்டா வராது. ஏன்னா நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சு வைக்கிறதுனால ஆமா அது வராது. ஓகே தெரி நான் பாத்துக்கிறேன் இதுல. பிகாஸ் அதுல வரல. சேம் அனலைஸ் தான். ஓகே ஸோ இப்போ வந்து ESX எல்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. இப்போ விஎம்ல OS லெவல்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து vCenterல ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது விஎம். இது வந்து ESXi இல்ல. இது விஎம். நான் வந்து விஎம் லெவல்ல vCenterல விஎம்கான அனலைஸ் பண்ண போறேன்.
ஓகே. பிசினஸ் வந்து சொல்லியிருக்காங்க, மெமரி வந்து அதிகமா இருக்கு. மெமரி யூட்டிலைசேஷன் தான் அதிகமா இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஹேங் ஆகுது, ஸ்டக் ஆகுது. என்னால கரெக்ட்டா பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இப்ப இந்த மெமரி நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, விண்டோஸ் ஓஎஸ் லெவல்ல பொறுத்தவரைக்கும், நம்ம ரியல் டைம்ல என்ன காமிக்குது, இந்த டைம்ல இவ்ளோ யூட்டிலைசேஷன் ஆகுது, 99% ஆகுது, 98% ஆகுது அப்படின்றத மட்டும் தான் நம்மளால ஓஎஸ் லெவல்ல பார்க்க முடியும். ஆனா, இப்போ நம்ப எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 7 டேஸ் பார்க்கணும். அ ஒரே நிமிஷம். ஸோ, இப்ப வந்து எனக்கு லாஸ்ட் 7 டேஸ் உடைய டேட்டா எடுக்கணும். நான் அனலைஸ் பண்ணணும். அது அனலைஸ் பண்ணி அது எப்படி இருக்கு? இப்ப இன்னைக்கு மட்டும் தான் வந்து ஃப்ளக்சுவேட் அதிகமா இருக்கா? இன்னைக்கு மட்டும் தான் ரொம்ப அதிகமா கன்சியூம் ஆயிருக்கா மெமரி? இல்ல லாஸ்ட் ஒரு 3 நாளா அப்படிதான் இருக்கா? இல்ல லாஸ்ட் 7 டேஸா அப்படிதான் இருக்கா? அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னா, இங்க பார்த்துக்கலாம். இங்க வந்து ரியல் டைம் இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு லாஸ்ட் வீக் அப்படி இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்க நான் இப்படி இங்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த டேட்டா காமிக்கும். ஸோ லாஸ்ட் வீக்ல எந்தெந்த டேஸ்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத இங்க ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். இது வந்து ESXiன்றதுனால இப்படி காமிக்குது. VMக்கும் இதே மாதிரி காமிக்கும். இப்ப ஜஸ்ட் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, அதே மாதிரி டிஸ்க்குக்கு, நெட்வொர்க்குக்கு இத வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இத வந்து அ எடுக்கலாம். ஐ மீன் டவுன்லோட் பண்ணி இந்த இந்த அ பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 7 டேஸ்க்கான ஹிஸ்டரிய வந்து அந்த பிசினஸ்க்கு அனுப்பலாம். இது பாருங்க லாஸ்ட் 7 டேஸாவே இது அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க வந்து இத இன்கிரீஸ் பண்ணுங்க. இதுக்கான இன்கிரீஸ் பண்றதுக்கான அப்ரூவல் குடுங்க. நாங்க இன்கிரீஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இல்லன்னா, அவங்க யூசேஜ் அப்ளிகேஷன் சைட்ல அவங்க கரெக்ட் பண்ணணும். இது 2 ஆப்ஷன் தான். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அனலைஸ் பண்ணி இத நீங்க அவங்க கிட்ட இத சென்ட் பண்ணும்போது, எப்படி நீங்க வந்து இதுதான் அட்வான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப இதுல எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு சொல்லிடுறேன். இது லாஸ்ட் வீக் டேட்டா. நான் வந்து மெமரிக்கு எடுக்கிறேன். ஓகே. மெமரிக்கு எடுத்துட்டேன். இத வந்து நான் வந்து இப்ப எனக்கு இந்த டேட்டா தேவை. லாஸ்ட் வீக் 7 டேஸ் வந்து எனக்கு டேட்டா பார்க்கணும். இப்ப இந்த ஜஸ்ட் இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, கிளிக் ஆயிடுச்சா? டவுன்லோட் ஆச்சுங்களா? ஆ இல்லன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இல்லல்ல. இல்ல டவுன்லோட் ஆகும். ஓகே. சரி. நீங்க அத கிளிக் பண்ணுங்க ஸ்ரீ. நான் எடுத்துட்டேன் அங்க இருந்து. கிளிக் பண்ணா எதுவும் காட்டல. ஆகலையா? அது பாப்பப் அது இதுவாகும். பட் எக்ஸ்போர்ட் ஆகுதா? செக் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் ஆகல. இல்ல அதுல ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட் JPEG ஆர் CSV ஃபார்மட் அப்படின்னு சொல்லி. இல்ல அதுக்கானதே காமிக்கல. அதுக்கானதே அந்த எதுவுமே வரல. பாப்அப்ல வரும். எஸ். மேபி இது வேற இதுல வச்சு பண்ணலாமா? சரிங்க. ஓகே. இருங்க. ஓகே. நம்ம எப்படி இதுல டவுன்லோட் பண்றதுன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அத பார்த்துட்டு ஓகே இன்னொன்னு ஒரு விஷயம் வந்து சில அப்ளிகேஷன் வந்து சில டைம் தான் ரன் ஆகும். சில டைம் வந்து ரொம்ப யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கும். லைக் புரொடக்ஷன் சர்வர் எனக்கு இந்த 10 மணிலேருந்து 11 மணிக்கு அது வந்து பிரிண்டர் சர்வர்ன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பில்டிங் சர்வர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங் வந்து ரொம்ப கஸ்டமர் வந்து அந்த டைம்ல அதிகமா வருவாங்க அப்படின்னா, ஒரு 6 to 7 வந்து அந்த அப்ளிகேஷன் அதிகமா யூசேஜ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா இந்த ரிப்போர்ட்ல என்ன காமிச்சிடும்?
தெரியும். ஓகே இவ்வளோ நாளும் இந்த டைமிங் பீரியட்ல அதிகமா யூசேஜ் ஆயிருக்கு அப்படின்ற போது நம்ம வந்து ஈஸியா அனலைஸ் பண்ணிட்டு பிசினஸ் கிட்ட சொல்லலாம். இது மாதிரி இந்த டைமிங்ல நாங்க எங்களுடைய அனலைஸ் படி இந்த டைம்ல இத்தனை டேஸ்ல இந்த அப்ளிகேஷன் யூசேஜ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க அதை கரெக்ட் பண்ண பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி சஜஷன் தான் அவங்களுக்கு கொடுக்கணும், ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க ஒன்ஸ் தே ஆர் ரெடி டு அப்கிரேட் மெமரியோ இல்லை சிபியோ அப்டேட் பண்ண அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா நம்மளுடைய வேலை அவங்களுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ற பார்ட் தான் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது நம்ம ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பட் இதில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. பட் ரியல் டைம்ல நீங்க இப்படிதான் ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் எந்த டேஸ் லைக் இப்ப சொன்ன இல்லையா லாஸ்ட் 1 வீக் அது மாதிரி உங்களுடைய கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாம் இருக்கு. நான் சிபியூக்கே போறேன். சிபியூ போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆகல. ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் டேட்டா கூட நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் டேட்டா மோஸ்ட்லி லாஸ்ட் இயர் 1 இயர் டேட்டாலாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு இஷ்யூ வருதுன்னா ஒரு லாஸ்ட் 6 மந்த் 3 மந்த் டேட்டா அப்படி தான் பார்த்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர். இந்த ஓவர்வியூ அட்வான்ஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக காமிக்கும். இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடியது. சிபியூ சரி, மெமரி சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்க் இன்புட் அவுட்புட் லோடு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஸ்க் வந்து யூஸ் பண்றதுக்கு அது இன்புட் அவுட்புட் லோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 மில்லி செகண்ட் அப் டு 20 மில்லி செகண்ட் வரைக்கும் இருந்தா ஓகே. அது மோர் தென் 20 மில்லி செகண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது லேட்டன்சி இஷ்யூ வரும். ஸோ அந்த டிஸ்க் வந்து பிரச்சனை ஆகும். ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல ஒரு சினாரியோ நான் ஃபேஸ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நெட்ஆப் சர்வர் வந்து ஆப்வியஸா வந்து டிஸ்க் எக்கச்சக்கமா போட்டிருப்பாங்க டிபி கணக்குல. 1 செகண்ட் கைஸ். ஓகே. ஸோ யா இப்போ எதில் விட்டேன்? சாரி. எனிஒன் கேன் ரிமைண்ட் மீ? நெட்ஆப் சர்வர் ஏதோ சொன்னீங்க. யா ஓகே. யா ரியல் டைம் சினாரியோ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஓகே. ஸோ யா என்னுடைய ரியல் டைம்ல நான் ஒரு சினாரியோ ஃபேஸ் பண்ணது என்னன்னா நெட்ஆப் உடைய சர்வர் வந்து வி சென்டர்ல வச்சிருந்தோம். இது வந்து வர்ச்சுவல் நெட்ஆப் சர்வர், பிசிக்கல் நெட்ஆப் சர்வர் இல்லை. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கணும். இருந்தாலுமே டிஸ்க் வந்து எக்கச்சக்கமா போட்டிருந்தோம். மோர் தென் 15 டிபி எக்கச்சக்கமா டிஸ்க் கொடுத்துருந்தோம். 3 to 4 டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருந்தோம். நிறைய டிபி டேட்டா கொடுத்துருந்தோம். என்னாச்சுன்னா டிஸ்க் இன்புட் அவுட்புட் வந்து அதிகமா லேட்டன்சி எடுத்துக்கிச்சு. லைக் மோர் தென் 20 ms மில்லி செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா இந்த நெட்ஆப் சர்வர் வந்து ஒரு இஎஸ்எக்ஸ்ல நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். ஐ மீன் கமிஷன் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க வந்து இஎஸ்எக்ஸ்ஐ வந்து ஃபர்ஸ்ட் லோடு ஒழுங்கா கொடுக்கல. நெட்ஆப் சர்வர் வந்து அப்நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருந்துச்சு. லைக் அதுவே ஷட் டவுன் ஆகும், அதுவே வந்து ஆன் ஆகும், அப்நார்மலா பிஹேவ் பண்ணிட்டே இருந்துச்சு. பிளஸ் டிஸ்கை வந்து ஃபைல் ஷேர் மூலியமா எங்களால் ஆக்சஸ் பண்ணவே முடியல. அந்த ஃபைல் ஷேரே ஸ்டாப் பண்ணிடுச்சு. அது பண்ணாம அது ஆக்சஸ்ல இருந்தா மட்டும்தானே என்னால வந்து அந்த டிஸ்கை ஆக்சஸ் பண்ணி அதில் உள்ள டேட்டாவை எடுக்க முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஸோ அதுவே வந்து பண்ண முடியல. அதுல வந்து செக் பண்ண யாருக்குமே இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் பிஃபோர் இதை பார்த்துருப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ எல்லாருமே வந்து இது எதில் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை வி சென்டர்ல ஐ மீன் இஎஸ்எக்ஸ்ஐ லெவல்ல எதனா பிரச்சனை இருக்கா, ரிசோர்ஸ் கொடுக்கறதில்ல, இது மாதிரி தான் நாங்கள் பார்த்தோமோ. பட் அந்த நெட்ஆப் போடுது டிஸ்க் இன்புட் அவுட்புட் வந்து மோர் தென் 20 மில்லி செகண்ட் இருக்கிறத நாங்கள் அதை கவனிக்கல.
ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் விஎம்ஆர் கால் எடுத்தோம், நெட்டாப் கால் எடுத்தோம், எல்லாமே கால் எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அனலைஸ் பண்ணது வந்து டிஸ்க் இன்புட் அவுட்புட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஏம் பண்ணோம்னா, அந்த சர்வர் ஏன் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு? ரிசோர்ஸ் எல்லாம் செக் பண்ணோம், ஓகேவா இருந்துச்சு. அப்நார்மலாக பிஹேவ் ஆயிட்டு இருக்கு. பட் ரிசோர்ஸ் எல்லாம் குவைட் குட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா ஓஎஸ் லெவல்ல என்னவா இருக்கும், இல்ல டிஸ்க் ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா இஎஸ்எக்ஸ்ஐலேருந்து. ஸோ அந்த இஎஸ்எக்ஸ்ஐ உடைய டிஸ்க்ல எதனா இருக்கா ப்ராப்ளமா அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து அவுட்கம் அனலைஸ் பண்ணது வந்து டிஸ்க் இன்புட் அவுட்புட் வந்து அதிகமா எடுத்துக்கிச்சு. ஸோ அது வந்து ஓல் மெயினா அது எதுனா இஎஸ்எக்ஸ்ஐ உடைய டிஸ்க் இன்புட் அவுட்புட்டும் அதுல இம்பாக்ட் ஆச்சு. ஆனா மத்த சர்வர் வந்து இம்பாக்ட் ஆகல. ஒன்லி நெட்டாப் சர்வர் இம்பாக்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா நெட்டாப் சர்வர்ல நிறைய டிஸ்க் கொடுத்துருந்தோம். ஐ மீன் நிறைய டேட்டா கொடுத்துருந்தோம். மோர் தென் 15 டிபி வந்து அலோகேட் பண்ணியிருந்தோம் அந்த சர்வருக்காக ஸ்டோரேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது இது இம்பாக்ட் ஆயிடுச்சு. பட் மற்ற சர்வர் எல்லாமே லைக் 250 மேக்ஸிமம் 250 120 அது மாதிரி தான் ரன் ஆயிட்டு இருந்ததுனால மற்ற சர்வர் இம்பாக்ட் ஆகல. ஸோ அதனால அந்த இஎஸ்எக்ஸ்ஐயும் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ உடைய மெயின் இஎஸ்எக்ஸ்ஐ டிஸ்க் இன்புட் அவுட்புட் ரீட் அது அதிகமாக எடுத்ததுனால இந்த நெட்டாப்னால அது வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் ஒரு சர்வருக்கு இஷ்யூவாக இருக்குது, இப்போ அவன் சிபியூ இல்லை, மெமரி இஷ்யூ இல்லை, அப்படி ஆனால் என்னுடைய சர்வர் வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுது, ஷட் டவுன் ஆகிடுது, ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும். தெர் இஸ் பாசிபிலிட்டி, ஹை பாசிபிலிட்டி இருக்குது டிஸ்க் இன்புட் அவுட்புட் ரீட் லேட்டன்சி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எங்கே அனலைஸ் பண்ணுவீங்க? ஓஎஸ் லெவலில் காமிக்குமா? காமிக்காது. நம்ம வந்து வேற எதுலையாச்சும் காமிக்குமா? அதுலேயும் காமிக்காது. ஸோ விசென்டரில் இந்த பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரில் மட்டும்தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, என்ன இஷ்யூவாக இருக்குது, எவ்வளோ போயிருக்கு, எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஓகே இதை கன்க்ளூட் பண்ணி பிஸ்னஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர். யாருக்காச்சும் எதனா டவுட் இருக்குங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? வேற ஏதாச்சும் டவுட்? இந்த டிஸ்க் சொன்னீங்களா, அது எங்க செக் பண்றது? இதில் தான் டிஸ்க்கு. ஆக்சுவலி இதில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரல. டிஸ்க் இன்புட் அவுட்புட்டு. அர்ச்சனா, சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து ஹேண்ட்சன் லேப் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். அதுல வந்து விசிபிள் ஆகுது. ஓகே, கிரேட். ஷேர் பண்ணுறீங்களா ஸ்க்ரீனு? ஓகே. ம் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? எஸ் விசிபிளாக இருக்கு. ஓகே, ஆ கொஞ்சம் இது ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணுங்க. ஒரு ஜூம் நிமிஷம். ஜூம் இன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் உங்களால கண்ட்ரோல் எடுக்க முடியுதா அர்ச்சனா? ஒரு நிமிஷம். எனக்கு இந்த கண்ட்ரோல் ஓகே, கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஓகே. ஓகே, கண்ட்ரோல் இருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்துடலாம். இதில் நம்ம மானிட்டர் விஎம் உடையது பார்த்துடலாம். ஓகே, இதுதான் ஓவர் வியூ. உங்களுடைய ஜஸ்ட் வந்து சிபியூ, மெமரி, டிஸ்க்கு எல்லாம் ஓவர் வியூ காமிக்கும். இதுலேயும் வந்து லாஸ்ட் டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட் இயர், இல்லை கஸ்டம்னா நம்மளா பார்த்துக்கலாம். லைக் எனக்கு 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் காமிக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கஸ்டம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்வான்ஸ் போயிடலாம். ஓகே,
ஓகே. திஸ் இஸ் CPU. ஆக்சுவலி உங்களுதுல ஏன் இந்த டிஸ்க் இன்புட், அவுட்புட் காமிக்கலன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. நான் இதுல செக் பண்றேன் ரியல் டைம்ல. இல்ல இப்போதான் என்னுடைய வந்து லாகிங் பண்ணேன் நான் வந்து. இல்ல என்னுடைய லேப்ல அவைலபிள் இருக்கு. இஃப் யூ வாண்ட் நான் ஷேர் பண்றேன். ஓகே. உங்களுதுல விசிபிளா இருக்காது. இருக்கு. ஓகே. நான் ஷேர் பண்ணுவா. யா பண்ணுங்க. நான் மீன்வைல் ரியல் டைம்ல நான் செக் பண்றேன். வெங்கட் கொஞ்சம் ஷேரிங் கட் பண்ணிடுங்க. ஓகே. அர்ச்சனா என்னால வந்து கர்சர் மூவ் பண்ண முடியல. நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருங்களா? இல்ல டபுள் கிளிக் பண்ணி நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். நான் ஓகே. ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. Sure. வியூ ஆகுதுங்களா? எஸ் வியூ ஆகுது. இது போங்க. அட்வான்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ஆப்ஷன் டெஸ்க். இல்ல எனக்கு இந்த ஒர்க் ஸ்டேஷன் தான் தெரியுது விசிபிளா இருக்கு. மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு? சேம். ஒர்க் ஸ்டேஷன் அவர் வந்து என்டையர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணவரு. இல்ல என்டையர் கொடுத்தா எனக்கு ஷேரிங் இதுவாகல, அலோவ் பண்ணல. மேபி ஸ்கிரீன் ஷேர்னு இருக்கும் பாருங்க. ஓகே. இல்ல எனக்கு ஷேரிங் எனேபிள் ஆகல. மேபி சம் ஆஃபீஸ் நெட்வொர்க்ல இருக்க வச்சு இந்த இதுவாகுதுன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே. ஆச்சுன்னா சரி ஓகே. நீங்க அந்த எனக்கே ஸ்கிரீனே வந்துருச்சு போயிடுங்க. இதுல. வந்துடுச்சா? ஓகே சூப்பர். இதுலயே பாத்துடலாம் நம்ம. இப்ப இந்த எக்ஸ்போர்ட்டும் வருது. வருதா? ஓகே சூப்பர். எக்ஸ்போர்ட் வந்து இதுல ஆப்ஷன்ஸ் காமிக்குது பாருங்க. இதுல உங்களுக்கு வந்து PNG, JPEG எந்த ஃபார்மேட்ல வேணுமோ மோஸ்ட்லி CSV தான் எடுப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அது எக்ஸ்போர்ட் ஆயிடும் நம்மளுக்கு. அதை கிளிக் பண்ணி காமிச்சிடுங்க ஸ்ரீ தானே ஷேர் பண்றது இப்போ? ஆமா ஆச்சுன்னா. அதை ஓபன் பண்ணிடுங்க. அதை நம்ம பார்த்துடலாம். இந்த இது இல்லையே. அந்த எக்ஸல் இல்ல. ஓகே அது ஜஸ்ட் மூவ் பண்ணி மட்டும் விடுங்க. அந்த டேட்டா தெரியற மாதிரி மட்டும் இதை கீழே மினிமைஸ் பண்ணி விடுங்க. டிராக் பண்ணிடுங்க. டிராக் பண்ண முடியலையா? ஒன்னு பண்ணா வந்துருச்சு. ஹலோ. ஓகே. ஸோ நம்ம இப்போ எது எக்ஸ்போர்ட் பண்ணோம்? ஏதாச்சும் ஐ திங்க் இது டிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஓகே. டிஸ்க் தான் இது. CPU இல்ல மெமரியோட பண்ணுங்க. ஒரு CPU இல்ல மெமரி பண்ணுங்க. டிஸ்க்கு நான் அப்புறம் வரேன். நான் டிஸ்க் எப்படி பார்க்கணுன்றத கேட்டாங்க இல்லையா? நான் அதுவும் சொல்றேன். இப்போ CPU இல்ல மெமரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க இப்போ. ஆயிடுச்சுன்னா. ஓகே சூப்பர். அந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எத்தனை அங்க போங்க. எத்தனை நாளுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்? ரியல் டைம். ஓகே. இன்னைக்கான டேட்டா தான் எடுத்திருக்கோம். ஓகே பரவாயில்ல. நம்ம எக்ஸாம்பிள் தானே, ஜஸ்ட் சாம்பிள் தானே. போயிடுங்க. எக்ஸல் ஷீட் போயிடுங்க. ஸோ இந்த எக்ஸல் ஷீட் டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கான டேட்டா கொடுத்துருக்கு. நம்மளுக்கு இதுவே வந்து எனக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வேணும்னாலும் நம்மளால பண்ணிடலாம். ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த 6/17ல இவ்ளோ யூசேஜ் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களா காலம. அதுக்கு அலோ பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல. ஓகே ஆச்சு. ஓகே சூப்பர். இது பாருங்க, இது நம்ம CPU தானே இது பண்ணது. ஆமா. ஓகே. ஸோ யூசேஜ் ஃபார் 3 அப்படின்னா அதுல எத்தனை CPU கொடுத்துருக்கோம் அந்த விஎம்க்கு? 3 தான் நினைக்கிறேன். 4. ஓகே. 4. இப்ப யூசேஜ் ஃபார் 3 அப்படின்னா அந்த 3 CPU வந்து இத்தனை இந்த 6/17க்கு 9.76 அந்த யூசேஜ் ஆயிருக்கு. இப்ப 7 அந்த 9.76 சாரி 6.17க்கு 6.17 17 மினிட் அண்ட் 40 செகண்டுக்கு இத்தனை யூசேஜ் ஆயிருக்கு. நம்மளால நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்டுக்கு செகண்ட் நம்மளால இந்த டேட்டா பார்க்க முடியும். இதை நம்ம அனலைஸ் பண்ணாலே நம்மளுக்கு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் இந்த டைம்ல வந்து இது இவ்வளோ ஆயிருக்கு. ஸோ இது அப்கிரேட் பண்ணணும், ஐ மீன் ரிசோர்ஸ் அப்கிரேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் டீம் கிட்ட சொல்லி அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணி அதை முடிக்கணுன்றதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த மாதிரி எக்ஸலில் பார்த்து அனலைஸ் பண்ணி. ஸோ இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர். நீங்கள் எதனா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும், ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது தேவைப்படும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்போ பார்த்துருப்பீங்க. பேக் டு vCenter வந்துருங்க. ஓகே, விஎம் போயிடுங்க. ESXi அதேதான், சேம் அதேதான். விஎம்லயும் அதே தான் பார்ப்போம். CPU, மெமரி, டிஸ்க், நெட்வொர்க் இதே தான் காமிக்கும். இல்ல இதுல விஎம்ல தான் லோட் ஆமா விஎம்ல லோட் வரலையோ? ஓகே, இப்ப ESXi போயிடுங்க. ஓகே. ஓகே, ESXiல வந்து ஆக்சுவலி விஎம்லன்னா சூப்பரா உங்களுக்கு புரியுற மாதிரி காமிக்கலாம். டிஸ்க் இன்புட் அவுட்புட் லோடு நீங்க கேட்டது. ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம வந்து விஎம்ல தான் அது கரெக்டாக அக்யூரேட்டாக டிஸ்க் இன்புட் அவுட்புட் லோடு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க முடியும். பட் இங்கே வந்து ஓவராலாக வந்து எந்த அளவுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ன்றது ஒன்றும் இல்லை. விஎம் எத்தனை தடவை அந்த விஎம் வந்து யூசேஜ் ஆகிருக்கு, லேட்டஸ்ட்டாக மேக்ஸிமம் எவ்வளோ ஆகிருக்கு, மினிமம் எவ்வளோ ஆயிருக்குன்னு. பட் நீங்கள் விஎம்ல பார்த்தோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு லைக் ஆவரேஜாக எவ்வளோ ஆகிருக்கு, ஆவரேஜா எவ்வளோ டைம் வந்து லேட்டன்சி ரீட் ரைட் ஆகிருக்கு, மினிமம் எவ்வளோ ஆயிருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்றது அதுலேயும் தெரியும். நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் டிஸ்க் போயிடுங்க. எனக்கு ஆக்சஸ் இல்லையோ? ஓகே, உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அர்ச்சனா? ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. ஓகே, ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ். ஓகே ஓகே, இது எல்லாமே வந்து கேபிபிஎஸ்ல இருக்கு. ஸோ கேபிபிஎஸ்ல வந்து 9.785 1112 எல்லாமே வந்து கம்மி தான். ஸோ இது ஓகே தான். இதுவே வந்து நான் எம்பிபிஎஸ் சொல்றேன், மில்லி செகண்ட்ல சொல்றேன். அது வந்து 20 அபோவ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த சர்வர் வந்து ப்ராப்ளம்ல இருக்குன்னு அர்த்தம். அது நம்மளுடைய சர்வரை எனி டைம் வந்து கிராஷ் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணுங்க. இது ஒரு நிமிஷம், லாஸ்ட் 1 வீக்குக்கு எடுத்து டவுன்லோட் பண்ணுங்க.
ஓகே. லாஸ்ட் 1 வீக். ஓகே. இங்கவே டேட்டா அவ்வளோதான் வருது. ஏன்னா ஆன் பண்ணது இப்ப தானே. சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல. ஃபைன், ஃபைன். ஓகே. பிரச்சனை இல்ல. ஸோ ஆவரேஜா கேபிபிஎஸ் வந்து 2125 தான். ஸோ இது வந்து நார்மல் தான். இதுவே வந்து 20 மில்லி செகண்ட்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, இந்த சர்வர் வந்து ப்ராப்ளம்ல இருக்கு. எனி டைம் என்ன வேணாலும் ஆகலாம் அந்த சர்வருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஆ இதுல அனலைஸ் பண்ணிடுறோம். இதுல அனலைஸ் பண்ணிட்டு வந்து நம்ம இது பிசிக்கல் சர்வர் இல்லையா? பிசிக்கல் சர்வர் டிஸ்க் வந்து எதனா ப்ராப்ளமா இருக்கா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ESXi சர்வர் ஹார்ட்வேர் டெல் வாங்கியிருக்கேன். அது வந்து சான் ஸ்டோரேஜ் இல்ல. அது வந்து லோக்கல் டிஸ்க். லோக்கல் டிஸ்க் அப்படின்னா, அந்த சர்வர்லே அட்டாச் ஆகி வரக்கூடிய ஒரு டிஸ்க். அந்த டிஸ்க்ல வந்து ஏதோ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னாலுமே, இது மாரி டிஸ்க் இன்புட், அவுட்புட் வந்து இது மாரி லேட்டன்சி இஷ்யூ வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இல்ல சானா இருக்கு அப்படின்னா, அந்த எந்த லன்ன நான் வந்து மேப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுல எதனா ப்ராப்ளமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அதுலயும் பார்த்து செக் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஸ்டோரேஜ் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி அதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மாரி சில CPU, மெமரி, டிஸ்க் இதுதான் மோஸ்ட்லி வரும். இஷ்யூஸ் தான் நீங்க பார்ப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது மாரி இஷ்யூஸ் தான் பார்ப்பீங்க. நெட்வொர்க்லாம் அந்த அளவுக்கு வராது. ஏன்னா பிகாஸ் அதோடைய டிராஃபிக் எல்லாமே கிளியரா தான் இருக்கும். இல்லன்னா எந்த சர்வருமே நம்மளால இது பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது மாரி இஷ்யூ தான் நீங்க பார்ப்பீங்க. டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இல்ல நார்மலா லைக் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் இது மாரி இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு. டிஸ்க் வந்து வெரி ரேர். டிஸ்க் வந்து வெரி ரேர்ன்னும் போது நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிசிக்கல் டிஸ்க் எதனா இஷ்யூ ஆகுச்சு அப்படின்னா, இது மாரி சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படி ஸ்டோரேஜ்ல எதனா இஷ்யூ சான்ல எதனா ப்ராப்ளம், லன்ல எதனா ப்ராப்ளம்னாலும் இது மாரி அந்த நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட லன் கூட மேப் பண்ணியிருக்க லன் வந்து எதனா ப்ராப்ளம் அப்படின்னாலும் இது மாரி இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் CPU, மெமரி தான் இஷ்யூ வரும். CPU, மெமரிக்கு தான் நீங்க மோஸ்ட்லி இங்க வருவீங்க. இங்க வந்து இத டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணுவீங்க. கோஆர்டினேட் பண்ணுவீங்க பிசினஸ் கூட. ஸோ சொல்யூஷன் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த சொல்யூஷன குடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அந்த சர்வருக்கு. ஓகேவா? கிளியரா எல்லாருக்கும்? எதனா டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஃபாஸ்ட்டா போலல்ல. உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல? அர்ச்சனா எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. இப்போ நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது தான். இப்போ ஒரு யூசர் வந்து எனக்கு வந்து எம்பிபிஎஸ்ல வந்து வரல, கேபிபிஎஸ்ல தான் வந்து இன்டர்நெட் ஃப்ளோ இருக்கு. ஸோ இந்த மாரி சமயத்துல வந்து நாம என்ன வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும் நம்ம அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள? நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து அந்த நெட்வொர்க் வந்து ஒரு வெர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும் நம்ம குடுக்கல. கரெக்ட்டா? பல வெர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து அந்த நெட்வொர்க் VLAN வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த நெட்வொர்க் அடாப்டர பல வெர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம குடுத்திருப்போம். ஒன்லி 1 VMக்கு மட்டும் நம்ம குடுக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த வெர்ச்சுவல் மிஷினுக்கு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ் மத்த வெர்ச்சுவல் மிஷினுக்கு அந்த நெட்வொர்க் அடாப்டர் குடுத்திருக்கிறதுக்கும் இஷ்யூ ஆக சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது மாதிரி ஒரு இஷ்யூ நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த VMக்கு மட்டும் நெட்வொர்க் இஷ்யூ வரும் அப்படின்னு அப்படி மோஸ்ட்லி வராது. அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க நெட்வொர்க் டீம் கூட தான் கோஆர்டினேட் பண்ணணும். மேபி அந்த ஐபில எதனா கான்ஃப்ளிக்ட் இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் DNS பிங் ஆவுதா அந்த சர்வர்க்குள்ள? ஸோ இது மாரி விஷயங்கள் DNS ரிசால்வ் ஆவுதா? இது மாரி விஷயங்கள்லாம் நீங்க செக் பண்ணணும். ஓகே. தேங்க்ஸ் அர்ச்சனா. தேங்க் யூ. வேற யாருக்காச்சும் டவுட்? நோ அர்ச்சனா. ஓகே. டோன்ட் ஹெசிடேட் பண்ணாதீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு. பிகாஸ் நீங்க கொஸ்டின் கேட்டா தான் வந்து ஓகே உங்களால இன்னும் வந்து நெறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சுன்னா தயக்கப்படாம கேளுங்க. மேடம் இது மோஸ்ட்லி வந்து இந்த CPU யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன் அந்த கரெக்ட். மாதிரி டைம்க்கு வந்து தான் இதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆமா. கரெக்ட். ஓகே. அந்த அலர்ட் உங்களுக்கு எப்பலாம் CPU, மெமரி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வருதோ, கன்டினியூஸா ஒரு 1 ஹவர், 2 ஹவர் வந்துட்டே இருக்கு. கன்டினியூஸா அது வந்து நார்மலே ஆகல அப்படின்னா, கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ அந்த VMல வரும். ஒண்ணுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ளிகேஷன்லாம் வந்து அப்படியே ஹேங் ஆயிடும். ஸோ அது மாரி டைம்ல நீங்க இது மாதிரி செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணணும். சில பிசினஸ் அர்ச்சனா, இருக்காங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த அட்வான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து வீக்லி செக் பண்ணுவோமா? மோஸ்ட்லி இல்ல. வீக்லிலாம் பண்ண மாட்டோம். சில ஓகே. கம்பெனில வந்து டேட்டா கேட்பாங்க. பட் ம். எனக்கு தெரிஞ்சு நான் வொர்க் பண்ண கம்பெனிங்கள்லாம் எதுவும் இது மாதிரி கேட்டதில்ல.
ஓகே. இது கேட்பாங்க. ஒரு சில விஎம்க்கு கேட்பாங்க. ஏன்னா அந்த விஎம் வந்து ரொம்ப இஷ்யூ குடுக்குற விஎம்மா இருந்தா, அந்த விஎம்க்கு எனக்கு வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. அதான் எல்லா நம்ம வந்து விஎம்க்கும் இல்ல. இப்போ பேக்கப் ம். எடுக்கிற மாரி இப்போ பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஏதாவது செக் பண்ற இல்ல, மாரி வீக்லி இல்ல. ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ். இல்ல பேக்கப் எடுக்க மாட்டோம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு குடுக்குது இல்லையா? லாஸ்ட் 1 வீக், 1 இயர் ம். இது மாரி குடுக்குது இல்லையா? சோ பேக்கப்லாம் எடுக்க மாட்டோம். ஓகே. இப்ப பிசினஸ்க்கு வந்து ஆக்சஸ் இல்ல விசென்டர்ல கரெக்ட்டா? நம்மளுக்கு மட்டும் தான் இருக்குங்க இல்லையா? அதனால நம்ம எடுத்து அவங்களுக்கு அனுப்புறோம். அர்ச்சனா, இப்ப நம்ம ஆ. இது ஆர்வி டூல் மூலியமாவே பார்த்துக்கலாம்ல. கெப்பாசிட்டி மேனேஜ்மென்ட் எப்படி அதோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது See, எல்லாமே அது மூலியமா பார்க்கலாம்ல? லக்ஷ்மி கரெக்ட்டு. கெப்பாசிட்டி மேனேஜ்மென்ட் பண்றதுக்கு ஆர்வி டூல்ஸ்ல பார்க்கலாம். ஆனா, அதுல இஷ்யூ இருக்கு. எத்தன ப ஹிஸ்டரி ஆஃப் இது வந்து உங்களால ஆர்வி டூல்ல பார்க்க முடியாது. ஆர்வி டூல்ல என்ன குடுக்கும்? எவ்ளோ இப்ப 8 ஜிபி ரேம் இருக்கா? எவ்ளோ யூசேஜ் ஆயிருக்கு? 6 ஜிபி ரேம் யூஸ் ஆயிருக்கு. 2 ஜிபி ஃப்ரீ இருக்கு. சோ இது மாரி டேட்டா தான் உங்களுக்கு குடுக்குமோ ஆர்வி டூல்ல. ஆனா, ம். உங்களுக்கு ஒரு ஃபுல் அனலைஸ் டேட்டா உங்களால ஆர்வி டூல்ல எடுக்க முடியாது. ஆர்பி டூல் ஜஸ்ட் டு கெட் அன் எக்ஸாக்ட் ஆக்சுவல் ரிசல்ட் ஆஃப் யுட்டிலைசேஷன். என்ன யுட்டிலைஸ் ஆயிருக்கு இந்த டைம்ல அப்படின்றத நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஆர்பி டூல். ஓகே, ஓகே, ஓகே. சரி, பட் சரி. இப்ப எனக்கு வந்து பல நாளுக்கு, பல செகண்ட், ஒரு மணி நேரத்துக்கு என்ன நடந்திருக்குன்றது என்னால ஆர்பி டூல்ல எடுக்க முடியாது. ஆனா விசென்டர்ல என்னால எடுக்க முடியும். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்ஸ், தேங்க்ஸ். அர்ச்சனா, லைனக்ஸ் பேஸ்டு யா. மிஷின்ஸுக்கு எப்படி? நீங்க விண்டோஸ் சொல்லிட்டீங்க. நம்ம டாஸ்க் மேனேஜரை போய் பார்க்கலான்ட்டு. லைனக்ஸ்ல வந்து டாப்ன்னு போட்டா எல்லாமே வந்துரும். யாராச்சும் யாரா லைனக்ஸ் மெஷின் வச்சிருக்கீங்களா யாருன்னா? இல்ல இஎஸ்எக்ஸ்ஐ புட்டி எடுங்கப்பா. ஸ்ரீ இஎஸ்எக்ஸ்ஐ புட்டி எடுங்க. புட்டி எடுத்துட்டே இருங்க. ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். இது இன்டர்வியூ கொஸ்டின் ஏதாவது வருமா அர்ச்சனா? கண்டிப்பா, கண்டிப்பா வரும். கேட்பாங்க. ஏன்னா இது வந்து நீங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்றதுனால, ம். ஆம் அ சிபியூ வந்து யுட்டிலைசேஷன் அதிகமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி செக் பண்ணுவீங்க? எப்படி அதுக்கு சொல்யூஷன் குடுப்பீங்க? அப்படின்ற மாரி கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ அதனால இத தான் நான் இத மென்ஷன் பண்றேன். இது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ன்றதுனால. ஓகே. இதுக்கு ஏதாவது ஒரு டூல் இருக்கா நம்ம இந்த மானிட்டர் பண்றதுக்கு? மானிட்டரிங் டூல் நெறைய இருக்கு. நாஜியோ, ஜாபிக்ஸ், பிஆர்டிஜி மானிட்டரிங் இது மாரி நெறைய மானிட்டரிங் டூல் இருக்கு. ஆனா, அது எல்லாமே தேர்ட் பார்ட்டி. அதுல ம். வந்து இந்த அளவுக்கு வெரி டீட்டெயில்டா நம்மளால எடுக்க முடியாது. ஓகே, ஓகே. பிரதர் எஸ்எஸ்எஸ் சர்வீஸ் எனேபிள் பண்ணு. சர்வீஸ் எனேபிள் பண்ணுங்க. கரெக்ட்.
ஓகே. ஸோ புட்டி எடுத்துட்டீங்களா? ஃபைன். இது வந்து லினக்ஸ் சர்வர்ல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? லினக்ஸ் சர்வர்லயும் நம்ம பார்க்கலாம். த சேம் வே இப்ப நம்ம ESXi ஹோஸ்ட் புட்டி எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து லினக்ஸ் சர்வரையும் புட்டி எடுக்கணும். ஐபி அட்ரஸ் மூலியமாவோ, இல்ல சர்வர் வித் டொமைன் நேம் மூலியமாவோ நம்மளால எடுக்கலாம். வித் ஹெல்ப் ஆஃப் 22 போர்ட் நம்பர். ஓகே. இப்ப டாப்ன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. TOP டைப் பண்ணுங்க. இந்த டாப்ன்ற கமாண்ட் வந்து உங்களுக்கு அந்த CPU மெமரி எவ்வளோ யுட்டிலைஸ் ஆயிருக்குன்றத நம்மளால இதுல பார்க்க முடியும். எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வந்து யூசேஜ் அதிகமா இருக்கு அப்படின்றத இதுல ஈஸியா பார்த்துடலாம். ஓகே. ESX டாப்ன்னு குடுங்க. ஓகே. இதுல நார்மலா லினக்ஸ் சர்வர்ல டாப்ன்னு குடுத்தா நம்மளுக்கு வந்துரும். ஒரே நிமிஷம். ESX டாப்ன்னு குடுங்க. பிரச்சனை என்கிட்ட ஒரு விஎம் இருக்கு. நான் ஷேர் பண்ணட்டுமா? லினக்ஸ் வச்சிருக்கீங்களா? நான் அஷூர்ல ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் லினக்ஸ். ஓகே, ஓகே. புட்டி எடுங்க. இல்லை இப்போ எப்படி உங்களுக்கு நான் கண்ட்ரோல் கொடுக்கறது? நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர் ஸ்டாப் பண்ணுங்க. ஷேரிங்க. பண்ணிட்டேன்னு சொன்னா. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? நான் ஷேர் பண்ணட்டுங்களா? பண்ணுங்க. லினக்ஸ் சர்வர புட்டி எடுங்க. அர்ச்சனா, இது பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் முடிஞ்சதா? தெரியாது, முடிஞ்சிருச்சு. நான் OS லெவல்ல விண்டோஸ்க்கு காமிச்சேன் இல்லையா? அதே மாதிரி லினக்ஸ்ல காமிச்சிடலான்னு. ஓகே. லினக்ஸ் ஓஎஸ்லயா? ஐ மீன் சாரி, சரி, விண்டோஸ்ல okay. காமிச்சேன்ல அதே மாதிரி லினக்ஸ்ல ஸ்டாப் காமிச்சிடலாம். பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே.